ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்எஸ் வேர்டில் ஒரு பிக்சருக்குள்ளே எப்படி நம்ம டெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த பிக்சருக்குள்ளே எப்படி நம்ம டெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். மெனு டேப்பில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்னு இருக்கும். இந்த இன்சர்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இன்சர்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்கும். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணோன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்கும். இந்த ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா மவுஸ் கர்சர் வந்து இந்த மாதிரி ப்ளஸ் சைன் மாதிரி காமிக்கும். இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி கர்சரை வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இன்சர்ட் ஆகும். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுடைய ஃபாண்ட் சைஸு, கலரு இது எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி எந்த சைடு மூவ் பண்ணி வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற கலரை வந்து ரிமூவ் பண்ணணும், இல்லைனா சேஞ்ச் பண்ணா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மெனு டேப்ல பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்னு இருக்கும். அந்த ஃபார்மெட் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷேப் ஃபில்னு இருக்கா, அந்த டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சப்போஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் கலர் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நோ ஃபில்னு இருக்கா, அந்த நோ ஃபில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற கலர் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் இருக்குது. அந்த அவுட்லைன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஷேப் அவுட்லைன் இருக்கா, இந்த டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ அவுட்லைன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அவுட்லைன் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே மூவ் பண்ணணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸையும் இந்த பிக்சரையும் குரூப் பண்ணால் போதும். மூவ் பண்ணும்போது ஒன்றா உங்களுக்கு மூவ் ஆகும். ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸையும் இந்த பிக்சரையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிக்சரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மெட் வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா wrap text இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிகைன் த டெக்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட், இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து பின்னாடி போயிட்டு அப்படின்னா இந்த பிக்சரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து பின்னாடி போயிடும், உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து முன்னாடி வந்துடும். இப்போ ஷிஃப்ட் கீயை யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸையும் இந்த பிக்சரையும் ரெண்டுமே நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ண பிறகு இதில் பார்த்தீங்கன்னா குரூப்னு இருக்கா, குரூப் கிட்ட கேர்சரை கொண்டு போனோன்னா திருப்பி வந்து குரூப்னு இருக்கும். அந்த குரூப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே குரூப் ஆயிரும். இதுக்கப்புறம் இந்த பிக்சரை மட்டும் மூவ் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸும் சேர்ந்து உங்களுக்கு அந்த பிக்சரோட மூவ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.